السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிஹாது மாதின் இலா யௌமில் கியாமா. என்னுடைய உம்மத்திலே ஜிஹாத் ஆகிறது, போர், எதிரிகளோடு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதாகிறது, கியாம நாள் வரை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று பெருமானார் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து கியாம நாள் வரை ஒரு நாள் கூட இடைவிடாது மார்க்க போர், ஜிஹாது நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது, இன்னும் இருக்கும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து ஜிஹாத் ஆரம்பமாகிவிட்டது. எதிரிகளோடு போர் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை இஸ்லாமியர்கள் மொழிகிறார்கள். அவர்கள் கலிமா சொல்லி அதன்படி வாழ்ந்து கொண்டு செல்லட்டும், நாம் நிம்மதியாக நமது வேலையை பார்ப்போம் என்று கிறிஸ்துவர்களோ யகூதிகளோ அல்லது முஷ்ரிக்கீன்களோ, யகூதி நஸ்ரானிகள் முஷ்ரிக்கீன்கள் இருக்கவே மாட்டார். இதுவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார். வத்து லவ் தக்ஃபுரூன், அவரெல்லாம் என்ன பிரியப்படுகிறார்கள், நீங்களும் உங்கள் மார்க்கத்தை விட்டு விலக வேண்டும் என்று அவர்கள் அதற்காக இரவு பகலாக முயற்சி செய்வார்கள். இது குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கிறோம் என்று விட்டுவிட மாட்டார்கள். ஊரிலே ஒரு சில பேர் குளித்து விட்டு சுத்தமாக இருந்தால் 10 பேர், மிச்சம் 90 பேர், சரி அவர்கள் 10 பேர் சுத்தமாக இருந்து கொள்ளட்டும், நமது வேலையை நாம் பார்த்து கொள்வோம், நாம் குளிக்காது இருந்தால் உடலிலே அழுக்கோடு சேரோடு இருந்து கொண்டு வாழ்வோம் என்று இருக்க மாட்டார்கள். அந்த 10 பேரும் தன் உடலில் சேறு பூசிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார். இது உலகம். அல்லாஹும் அதுதான் சொல்றான் குர்ஆன்ல. காஃபிர்களும் முஷ்ரிக்கீன்களும் யகூதிகள் நஸ்ரானிகள் வத்து, அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், லவ் தக்ஃபுரூன், நீங்கள் அத்தனை பேருமே தீனை விட்டு விலக வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள். நீங்கள் அவர்கள் சொல்லி பாருங்கள், லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்குவதில்லை, வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நான் வணங்கக்கூடியதை நீங்களும் வணங்குவதில்லை, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எங்களுக்கு எங்கள் மார்க்கம், எங்கள் மார்க்கப்படி வாழ விட்டு விடுங்கள் என்று சொன்னால் விடமாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள். மக்காவிலே அவர்கள் துன்புறுத்திய பொழுது மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவிலிருந்து தங்களோடு சேர்ந்த மார்க்க தீனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நிம்மதியாக
வாழ்ந்து வந்தார்கள். விட்டார்களா? மக்காவிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு அந்தான்னு அவங்க இருக்கிறாங்க. 400 கிலோமீட்டர் தள்ளி மதினாவில் இவங்க இருக்கிறாங்க. ஏதோ நபி மக்காவில் இருக்காம நல்லபடியா மதினாவுக்கு போய் சந்தோஷமா இருக்கட்டும், விடு, ஏதோ மார்க்கெட் சொல்றாரு, அவங்க நிம்மதியா இருக்கட்டும், நாம நிம்மதியா இருப்போம். விடுவார்களா? விட மாட்டார். ஷைத்தான் விட மாட்டான். அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து போருக்கு வருவார்கள். பத்ரு, உஹது, இதுதான் இஸ்லாமிய வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஆரம்பம் ஆன அந்த போர்கள் ஒரு நாள் கூட உலக வரலாற்றிலே ஜிஹாத் இல்லாமல் இருந்ததே இல்லை. இஸ்லாமியர்கள் எங்கோ ஒரு இடத்திலே இஸ்லாத்திற்காக போராடி கொண்டுதான் இருப்பார்கள், சண்டை போட்டு கொண்டுதான் இருப்பார்கள், போர் நடந்து கொண்டுதான் இருக்கும். இது எவ்வளவு நாள் நடக்கும்? கியாமத்துல சூர் ஊதுற நாள் வர்ற வரைக்கும் நடக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக வந்து தஜ்ஜாலை வெட்டி வீழ்த்தி இஸ்லாத்தை அவர்கள் உலகத்தின் ஆட்சியாக கொண்டு வரும் காலம் வரையிலேயும் அந்த ஜிஹாத் ஏதோ ஒரு மூலையிலே நடந்து கொண்டிருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலக சரித்திரம் தெரியாதவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், இப்படி முஸ்லிம்களை அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்களே, இருக்க இடம் இல்லை, படுக்க பாய் இல்லை, உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்களையும் உள்ளே செல்ல விடுவதில்லை, ஒரு பள்ளி கூட இல்லை, எல்லாவற்றையும் இடித்து விட்டார்கள், தொழுவதற்கு கூட இடம் இல்லை, ஜும்மா நடத்துவதற்கு கூட அவர்களுக்கு வழி இல்லை, ஒரு கூடாரம் அடித்து தங்குவதற்கு கூட விடுவதில்லை, இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே அவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், ஒரு நிம்மதியான முறையிலே அவர்களால் வாழ முடியவில்லையே, இப்படியெல்லாம் பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்களே. ஒரு சில பேர் இவ்வாறும் கேட்கிறார்கள், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏன் விட்டு வைத்திருக்கிறான்? திடீரென்று ஒரு அழிவை இறக்கி எதிரிகளை அல்லாஹ் தஆலா ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அல்லாஹ்வால் முடியுமா இல்லையா? ஏன் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான்? இப்படி சில பேர் கேட்கிறார். சில பேர் அல்லாஹ் தஆலா என்ன நாடுறான்னு தெரியல, ஏன் தான் விட்டு வச்சிருக்கான்னு தெரியல, அல்லாஹ்விட நமக்கெல்லாம் இறக்கம் சில பேருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி, இப்படி சில பேருடைய வார்த்தைகள். நண்பர்களே, பெருமானார் சொன்னாங்க, கியாமத் வரைக்கும் நடக்கும். நமது காலத்திலேயே, நாம் பார்க்கும் வாழும் காலத்திலேயே இந்த ஜிஹாதை எவ்வளோ செச்னியா, போஸ்னியா, ஹெர்சகோவியா, சைனாவில், பர்மாவில் பல இடங்களிலே ஜிஹாதுகள் நடந்த காட்சியை பார்த்தோம். ஆப்கானிஸ்தானிலே எல்லா ஊர்களிலும் நடந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். நண்பர்களே, இது கியாமத் வரைக்கும் நடக்கும். ஆனால் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். முஸ்லிம்களுக்கு தோல்வி வராது என்று இல்லை. பத்ரிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான், உஹதிலே ஒரு தோல்வியை கொடுத்தான். அல் ஹர்பு சிஜாலுன், இந்த போர் முஸ்லிம்களுக்கு ஒரு சில நேரங்களில் தோல்வியை கொடுக்கும், காஃபிர்களுக்கு சில நேரங்களில் வெற்றி, முஸ்லிம்களுக்கு வெற்றி, மாறி மாறி வெற்றியும் தோல்வியும் வரும். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இறுதி வெற்றி மூமின்களுக்கு தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கூறுகிறார். இறுதி வெற்றி என்றால் மூமின்கள் அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெற்று ஜெயித்து அந்த ஊரை கைப்பற்றினாலும் வெற்றிதான், அங்கே அவர்கள் ஷஹீதானாலும் அதுவும் அவர்களுக்கு வெற்றிதான். நண்பர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை பற்றி அல்லாஹ் சில ஆயத்துக்கள் குர்ஆனில் சொல்லுகிறான். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஏன் இந்த ஜிஹாதை நடத்துகிறான் என்பதை உங்களுக்கு விளக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, இன்ன ஃபிர்அவுன லஆலின் ஃபில் அர்தி வ இன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன். ஃபிர்அவுன் பூமியிலே தன்னை பெரிய ஒரு பெருமைக்காரனாக இருந்தான், மிகப்பெரிய அநியாயங்கள், இஸ்ராஃபுகள், வீண் விரயங்கள், அட்டகாசங்கள் செய்து கொண்டிருந்தான், இரத்தங்களை ஓட்டினான், கொடிய விஷயங்களை சாதாரணமாக செய்து கொண்டான். இப்போ கால மூசா, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, இவ்வளவெல்லாம் அநியாயம் பண்ணுறானே, குழந்தைகளை வெடி வைத்து கொள்ளுகிறார்கள். பலஸ்தீனில் என்று பார்க்கிறோம், காசாவிலே பார்க்கிறோம், கை வேறு கால் வேறாக சிரித்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார்கள். அமெரிக்க அதிபரும் இஸ்ரேல் அதிபர்களும் சிரித்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார். இது இறுதி எச்சரிக்கை விடுக்கிறோம். யாருக்கு யார் இறுதி எச்சரிக்கை விடுக்கிறீர்கள்? இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான். அல்லாஹ் இந்த மாதிரி கொடுமை நடத்தினான் ஃபிரௌன். இந்த செய்தியை, ஃபிரௌனோடவா நீ பெரிய ஆளா போயிட போற,
இந்த ட்ரம்ப்பாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நிதன்யாகுவாக இருக்கட்டும், ஃபிரௌனோட பெரிய ஆளா அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபிரௌன் அல்ல ஆலின் ஃபில்லார், பூமியிலே மிக பெரும் அநியாயக்காரனாக இருந்தான். வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களை பார்த்து சொன்னார்கள், யா கௌமி, என் மக்களே, இன்குந்தும் ஆமன்தும் பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் வலைஹி தவக்கலு, முழுமையாக அல்லாஹ்வை மட்டுமே நம்புங்கள், வேறு எதையும் நம்பாதீர்கள், ஒருவரை சார்ந்திருக்க வேண்டாம். இந்த இஸ்லாமிய நாடுகள் 54 நாடுகள் முஸ்லிம் நாடுகள், இன்னும் 10-20 நாடுகள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையான வசிக்கும் நாடுகள் இருந்தும் கூட ஒரு தண்ணீர் பாட்டிலை உங்களால் கொடுக்க முடியவில்லை. ஒரு உணவு பொட்டலத்தை உங்களுக்கு முஸ்லிம் சகோதரர் 20 லட்சம் முஸ்லிம் சகோதரர்கள் அங்கு துன்புறுகிறார்கள், அவர்களுக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. கை பிசைந்து நிற்கிறோமே, அதற்கெல்லாம் என்ன காரணம்? நீ அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்காமல், அல்லாஹ்வை நம்பாமல், உனக்கு எதிரிகளையே உன் நண்பராக ஆக்கி கொண்டாயே, அதற்குத்தான் தண்டனை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா மின் தூனில் முஃமினீன், யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் உன் நண்பர்களாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வலா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா, இறை மறுப்பாளர்களை உன் நண்பர்களாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை மீறி அவர்களை தன்னுடைய நண்பர்களாக ஆக்கி கொண்டதன் விளைவு இந்த ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் கஷ்டப்படுகிற காட்சியை பார்த்தும் கூட உன்னால் உதவி செய்ய முடியவில்லை. இப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு மத்தியிலே பிரிவை உண்டாக்கிடுவான், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இன்னொரு உதவிக்கு வர முடியாது, துண்டு துண்டாக அழிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஅலல்லாஹி தவக்கல் அலை இன்குந்தும் ஆமன்தும் பில்லாஹி, முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு மட்டுமே ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் ஃபஅலைஹி தவக்கலு இன்குந்தும் முஸ்லிமீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் நம்புங்கள். வகாலு, அந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், அலல்லாஹி தவக்கல்னா, இந்த அல்லாஹ் ஒருவன் மீதே நாங்கள் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டோம். ரப்பனா, எங்கள் ரப்பே, லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார மக்களுடைய சோதனை கலங்களாக நீ எங்களை ஆக்கி விடாதே ரப்பே என்று துவா செய்தார். இந்த துவாவை நாம் எல்லாருமே செய்யணும். யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் தாங்கள் சோதிக்கும் கலங்களாக, தங்கள் அநியாயத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக எங்களை நீ ஆக்கி விடாதே. யோசிச்சு பாருங்க, நம்முடைய அந்த மாதிரி வீடு வாசல்லாம் இடித்து தெரு தெருவாக நம்முடைய அலைய விட்டாம கதி என்ன ஆகும்? எத்தனையோ முஸ்லிம்கள் தங்கும் இடம் இல்லாமல், இருப்பதற்கு இடம் இல்லாமல் டென்ட்டுகளிலே தன் இரவையும் பகலையும் கழிக்கக்கூடியது, உண்ண உணவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லாமல் குழந்தைகள் இறந்து போகிறார்கள். இந்த காட்சியை எல்லாம் காட்டுகிறார்களே, அவற்றை விட்டெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார மக்களுக்கு, அவர்களின் அநியாயம் செய்யக்கூடியவருடைய சோதனை கலங்களாக நீ எங்களையும் எங்கள் குடும்பத்தாரை மனைவி மக்களை ஆக்கி விடாத ரப்பே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனிலே கற்றுக் கொடுக்கிறான் துவா செய்யும்படி. இன்னொரு துவால பெருமானா சொல்லி கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பனா இதா அரத்த பி கௌமின் ஃபித்னத்தன், ஒரு கூட்டத்தாரை நீ சோதிக்க நாடினால், அவர்களை நீ தண்டிக்க நாடினால், சோதனை செய்ய நாடினால், வதவஃபனா, எங்களை மூத்தாக்கி விடு, மின் கைரி மஃப்தூன், சோதனைக்கு ஆளாகாமல் எங்களை அதற்கு முன்பே எங்களை மூத்தாக்கி விடு. சோதனைகள்லாம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி எங்களில் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய பஸ் அளவிற்கு, ஒரு லாரி அளவிற்கு வெடிகுண்டுகளை நிரப்பி கொண்டு வந்து நடுத்தெருக்களில் நிப்பாட்டி தூரத்திலிருந்து வெடிக்க செய்கிறார்கள். சுற்றி உண்டான அரை தெரு அப்படியே வெடித்து சிதறுகிறது. குழந்தைகளும் பெரியவர்களும் தூக்கி அடிக்கப்பட்டு மேலிருந்து கீழே விழுகிறார்கள். இந்த காட்சியெல்லாம் நமக்கு அந்த காட்டுகிறார்கள் டிவியிலே. அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல பெருமானா சொன்னாங்க, யா அல்லாஹ், ஒரு கூட்டத்தாரை நீ சோதிக்க நாடினால் இந்த சோதனைக்கு ஆளாகாமல் எங்களை முன்கூட்டியே நீ மரணிக்க செய்துவிடு என்று அல்லாஹ் இடத்திலே துவா செய்யும்படி பெருமானார் கற்றுக் கொடுத்தார். இதா அரத்த பி கௌமின் ஃபித்னத்தன் ஃபதவஃபனி பி கைரி மஃப்தூன் மின் கைரி மஃப்தூன், சோதனைக்கு ஆளாகாமல் எங்களை நீ மரணிக்க செய்துவிடு என்று துவா செய்யும்படி கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் தஆலா எதிரிகளின் சோதனைகளுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ் காசா முஸ்லிம்களுக்கு உதவி செய்வானாக.
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சென்ற காலத்தில் ஃபிரௌன் அவர்களை போட்டிக்கு அழைத்தான். எல்லா சாகிர்கள் சூனியக்காரர்களையும் உண்டு திரட்டினார். அத்தனை பேரும் பாம்புகளை போட்டார்கள், கயிறுகளை போட்டார்கள், பாம்பாக நெளிந்தது. இந்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்கள் கைத்தடியை போட்டார்கள். அது பெரிய பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்கள் போட்டு வைத்திருந்த அத்தனை பாம்புகளையும் விழுங்கிவிட்டது. விழுங்கியவுடன் அங்கிருந்த 70,000 சூனியக்காரர்கள் அத்தனை பேருமே சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். அத்தனை பேருமே அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டவர்களாக, மூமினானவர்களாக சஜிதாவிலே விழுந்து விட்டார். இதை பற்றி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஉல்கிய ஸஹரத்து சாஜிதி. அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேருமே சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள், ஈமான் கொண்டு விட்டார்கள். காலு, அவர்கள் சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார். ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அத்தனை பேருமே ஒரே நொடியில் ஒரு அற்புதத்தை பார்த்தார்கள். அவருடைய கைத்தடி பாம்பாக மாறி, பிரம்மாண்டமான பாம்பாக மாறி அத்தனை பேருடைய பாம்புகளையும் விழுங்கிவிட்ட காட்சியை பார்த்தார்கள். அத்தனை பேரும் ஒரே நொடியில் ஈமான் கொண்டார்கள். கால ஃபிரௌன் கடுமையாக கோபம் வந்துருச்சு. உங்களெல்லாம் எது கூட்டிட்டு வந்தேன்? இந்த 70,000 பேரையும் எம்மானத்தை காப்பாற்றுவீங்க. நீங்கள் மூசா நபியை ஜெயித்து என்னுடைய மானத்தை காப்பாற்றிவிடு, என்னுடைய அந்தஸ்தை மேலே கொண்டு வருவீர்கள் என்பதற்காக உங்களை நான் தான் எல்லா ஊரிலிருந்தும் செலவு செய்து கூட்டி வந்தேன். இங்கே நீங்கள் என்னை கேவலப்படுத்தி விட்டீர்கள். ஏற்கனவே நீங்கள் இது மாதிரி திட்டமிட்டு தான் வேலை செய்திருக்கிறீர்கள். மூசா நபியின் மீது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நண்பர் போன்று தெரிகிறது. உங்களுக்கெல்லாம் இந்த சூனியத்தை அவர்தான் கற்றுக் கொடுத்திருப்பார் போல் தெரிகிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு என் முன்னால் நீங்கள் கேவலப்படுத்தினீர்களா? ஃபிரௌன் கேட்டான். ஃபிரௌன் ஆமன் தும்பி கபல ஆதனக்கும், என் அனுமதி இல்லாமல் எப்படி ஈமான் கொண்டீர்கள்? இன்னஹாதால மக்ரும் மக்கர்த்துமுஹுல் மதீனத்தி, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்று அந்த ஃபிரௌன் அந்த மூமினான மக்களை பார்த்து சொன்னான். சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க கடைசியில், லவ் உகத்தி அன் ஐதியக்கும், உங்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுப்பேன். சும்மா தண்டனை இல்லை, பீஸா ஆக்கிடுவேன். சும்மா மரணம் என்பது இல்லை, கை தனியா கால் தனியா துண்டு துண்டா சாவடிப்பேன். இந்த காட்டுகிறானே பேப்பர்களில் பார்க்குறோமே, துண்டு துண்டாக செதறடிக்கிறானே, இது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை. இன்றைக்கு சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இதே செய்தி தான் நடந்துச்சு. மூமின்களுக்கு இப்படித்தான் அவர்கள் செய்தார்கள். லவ் உகத்தி அன் ஐதியக்கும், உங்கள் கைகளை நான் துண்டு துண்டாக ஆக்குவேன். அர்ஜுலக்கும், உங்கள் கால்களையும் துண்டு துண்டாக வெட்டுவேன். மின் ஹிலாஃபின், மாறுகால் வெட்டுவேன். சும்மா ல உசல்லி பன்னக்கும் அஜ்மஈன், அது மட்டுமல்ல துண்டு துண்டாக வெட்டி சிலுவையிலே கட்டையிலே ஏற்றி உங்கள் கைகளை கால்களை ஆணி அடித்து கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்கள் அத்தனை பேரையும் கொல்லுவேன் என்று சொன்னான். உடனே அந்த மக்கள் பயந்தாங்களா? இதுக்கு பயப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். அவனிடத்திலே சரணாகதி ஆகிவிட்டால், உன்னுடைய அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டோம், உன்னை நாங்கள் நம்பிக்கொண்டோம், உன்னை ஏற்றுக்கொண்டோம் என்ற சரணாகதி ஆகிவிட்டால் அவன் எல்லாத்தையும் விட்டுருவான். ஆனால் இஸ்லாம், ஈமான், கல்பில் இருக்கிற ஈமான் அந்த எதிரிகள்கிட்ட போய் சரணாகதி ஆள விடாது. அந்த 70,000 பேரும் சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, செஞ்சுக்கோ, அவ்வளோதான் செய்வேன், எங்கள் உடலை துண்டு துண்டாக ஆக்குவாய். என் கல்பில் இருக்க ஈமானை நீ ஒன்றும் செய்ய முடியாது, என் கல்பில் இருக்க ஈமானை நீ ஒன்றுமே எங்களை விட்டு பறிக்க முடியாது. அப்படியே நீங்கள் என்னை வேதனைப்படுத்தி என்னை துண்டு துண்டாக சிதறடித்து சாவடிக்க செய்தாலும் எங்க போறோம்? எங்க ரப்பிட்டு தான் நாங்கள் போறோம், எங்களுக்கு என்ன கவலை என்று சிரித்து கொண்டே சொன்னார்கள். காலு அவர்கள் சொன்னார்கள், இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாங்கள் எங்கள் ரப்பிடத்தில் தானே நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த அல்லாஹ் சொல்கிறான், காலு லா வைர், எங்களுக்கு ஒரு நோ கேர், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சந்தோஷமா செஞ்சுக்கோ, நீ என்ன விரும்புறையோ செஞ்சுக்கோ, ஆனால் எங்கள் கல்விக்கு ஈமான் அல்லாஹ் கொடுத்துட்டான், அதை விட்டு நாங்கள் நகருவது போல இல்லவே இல்லை என்று அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள். ஒமா தன்கிமு மின்னா இல்லா ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா லம்மா ஜாஅத்னா, எங்களிடத்திலே அல்லாஹு தஆலாவுடைய ஆயாத்துகள் வந்தது, குர்ஆன் வந்தது, ஈமான் வந்தது, நபி வந்தார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம், உண்மை தெரிந்தது, நாங்கள் கண் திறந்தது, நாங்கள் ஈமான் கொண்டோம். அந்த ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி எங்களை தண்டிக்கிறாயா, எங்களை அழிக்கிறாயா?
ஈமான் கல்வி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தானே எங்களை தண்டிக்கிறாய், எங்களை அழிக்கிறாய், செய்து கொண்டு போ என்று சொல்லிவிட்டு சொன்னான், ரப்பனா எங்கள் ரப்பே அஃப்ரிக் அலைனா சபரன், எங்களை அவன் கொடுமைப்படுத்துகிற காலத்தில் பொறுமையாக இருப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வதவஃபனா முஸ்லிமீன், நாங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாக எங்களை மூத்தாக்குவாயாக. இதுதான் அவங்கள்ட்ட கேட்டான். இப்படி கேட்டிருக்கலாம், ரப்பே இந்த ஃபிரௌனை அழிச்சு ஒழிச்சு அவங்களை இல்லாம ஆக்கி. சில பேர் நீ சொல்றாங்க அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு நிலநடுக்கம் உண்டாக்கலாம், இஸ்ரேல்னு ஒரு ஊரே இல்லாம ஆக்கிடலாம், அமெரிக்கான்னு ஒரு ஊரே இல்லாம ஆக்கிடலாம், ஏன் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று சில பேர் அல்லாஹ் பார்க்காத மாதிரி, அல்லாஹ் தஆலாக்கு தான் தெரியாத மாதிரி, இவர்கள் தான் ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். ஆயத்து வலா தஹ்ஸபன்னல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம், சரியா, காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். இந்த வாலிமீன்கள் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் அசைவுகளையும் அல்லாஹ் பாராதிருக்கிறான், பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் அதற்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று சித்தப்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொன்னா, அப்ப அவங்க சொன்னாங்க, ரப்பே இவர்கள் செய்யக்கூடிய சோதனைகளிலே எங்களுக்கு நீ பொறுமையை தருவாயாக, இன்னும் எங்கள் அனைவரையும் கலிமாவுடனே இஸ்லாத்துள்ளே மூமினாக முஸ்லிமாக எங்களை மௌத்தாக்குவாயாக. அது போதும் ரப்பே, நாங்கள் முஸ்லிமாக மூமினாக உன்னிடத்திலே வந்து விட்டால் எங்களுக்கு அது போதும். அல்லாஹ் அக்பர். நாம நினைக்கிறோம், இங்கிருந்து நாம் பார்க்கக்கூடியவர்கள் நினைக்கிறோம், என்னமா ஒரு கொடூரமா சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஹதீஸ்ல வருது, இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே இறந்து விட்டார்களே, உடல் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு எரிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு இறந்தார்களே, ஷஹீதானார்களே, இவர்களை அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். ஹதீஸ்ல வருது இப்படி. அல்லாஹ் ஜல்ல கேட்கிறான், அடியார்களே எனக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தீர்கள், உங்களை நீங்களே அவள் கொடுமைப்படுத்தினால் அவற்றை தாங்கிக் கொண்டீர்கள், எனக்காக வேண்டி பொறுமையாக இருந்தீர்கள், உங்களுக்கு எதுவும் கூலி வேண்டுமா, உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று அல்லாஹ் கேட்பார். அப்ப அவர்கள் சொல்லுவார், ரப்பே எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வேணும், என்ன வேணும் என்றால் எங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எங்களை துனியாவுக்கு நீ அனுப்பணும், மீண்டும் உயிர் கொடுத்து எங்களை துனியாவுக்கு அனுப்பு, மீண்டும் அதே மாதிரி போர்க்களங்களிலே நாங்கள் சிக்கிக்கொண்டு மீண்டும் எங்கள் உடல் சின்ன பின்னப்படுத்தப்பட்டு நாங்கள் மூத்தா போனோம், அதில் நாங்கள் அடைந்த பேரின்பம் வேறு எதிலையுமே எங்களுக்கு இல்லை. சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்துல உயர்ந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கலாம், ஹூருல் இருக்கிறார்கள், மாட மாளிகைகள் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ஆறுகள் ஓடுகிறது, அங்கு கனி வர்க்கங்கள் இருக்கிறது, உணவு இருக்கிறது, 4 ஆறுகள் ஓடுகிறது, சந்தோஷமா இருக்கலாம்ல. அவங்க அல்லாஹ்விட சொல்றாங்க, அல்ல இந்த சந்தோஷம் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அல்ல, எங்களை மீண்டும் நீ துனியாவுக்கு அனுப்பு, துனியாவுக்கு அனுப்பி அதே போர்க்களங்களில் இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக போராட வேண்டும், நாங்கள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டு நாங்கள் மீண்டும் உனக்கு முன்னால் வர வேண்டும், இப்படியே தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு தடவை தான்ப்பா துனியாவில் மௌத்து, 2வது மௌத்து கிடையாது, மீண்டும் துனியாவில் மறுபடியும் யாரையும் உண்டாக்குறது இல்லை, மறுபடியும் பிறப்பு எல்லாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு, நீங்க சொர்க்கத்திலே சந்தோஷமாயிருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதுடைய அந்த இன்பம் மௌத்தை விட இன்பமான மரணம், சந்தோஷமான மரணம், மகிழ்ச்சியான மரணம் வேறு எதிலையுமே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் மௌத்து இருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் சக்கராத் இருக்கு. சாதாரணமா வீட்டில் நாம் நினைக்கிறோம் அமைதியா படுத்தாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஆட்ட அசைவு கூட இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டாரு, ரொம்ப எளிமையான மௌத்து என்று நாம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இன்னலில் மௌத்தில சக்கராத், பெருமான சொன்னாங்க மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது, நமக்கு வெளியே தெரியல, உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு வெளியே தெரியவில்லை. வல் தஃபத்தி ஸாக் பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமைதினில் மஸாக், அவருடைய கால்கள் பின்னிக்கொள்ளும், வெளியிலே நமக்கு தெரியவில்லை, அவர்கள் உள்ளுக்குள் சக்கராத்துடைய வேதனை நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இன்னலில் மௌத்தில சக்கராத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ் இடத்திலே உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் யாருமே இல்லை. ஆதம் நபி காலத்திலிருந்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களிலும் மிக மிக அல்லாஹ்ட்ட அந்தஸ்தை உயர்ந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளைத்தனமா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், யாராவது ரொம்ப எளிமையான முறையில மௌத்தா போயிட்டா ரொம்ப நல்ல மனுஷன் என்றும், கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு 2 நாள் 3 நாள் இழுத்துக்கிட்டு இருந்து சிரமப்பட்டு மௌத்தா போறாங்கல்ல,
ரொம்ப கஷ்டப்பட்டு மூத்தா போறாரு, பாவம் என்ன பாவம் செஞ்சாரோ இந்த மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, படுத்த படுக்கையா இருக்காரு, அப்படி டக்குன்னு கண்ண முடிவாங்க. சில பேருக்கு ஒரு வேதனை இருக்க மாதிரி நமக்கு தெரியாது, உட்காந்துருப்பாங்க சேர்ல. இப்போதாங்க ஜும்மா தொழுது வந்தார், இப்போதாங்க அசர் தொழுதார், ஏன் கூட தாங்க இஷா தொழுதாரு, அட ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 2 பேரும் சாயா குடிச்சோங்க, வீட்டில் போய் சேர்ல உட்காந்தாரு, அல்லாஹ்ன்றாரு, அதோட போச்சு குரு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா துனியாவில். அந்த மாதிரி அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யாருக்காவது ரொம்ப எளிமையான முறையில் ரூஹு போயிடுச்சுன்னு சொன்னா, ஸ்ரீதேவி கொடுத்து வச்ச மனுஷன் சக்கராத்தே இல்லாமல் நல்லபடியாக போயிட்டாரு என்று சொல்லக்கூடிய பழக்கம் நம்மள இருக்கு. நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு 2 நாள் 3 நாள் இழுத்து சீக்கிரம் ரூஹு போனால் கூட பரவாயில்ல, மனுஷன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வேதனைப்படுறாரு, தாங்க முடியல என்று சில பேர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சிரமப்பட்டு சில பேர் அல்லாட்ட போவாங்க. எனக்கே பார்த்துட்டு இருக்க முடியலைங்க, அந்த மனுஷன் போயிட்டா கூட நல்லா இருக்குங்க அப்படி சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, அவர் இப்போ என்ன பாவம் செஞ்சாரோ தெரியல அப்படின்னு நாம் பேசுவோம். இப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரியும் நேரத்தில் அவங்களுடைய தலை என்னுடைய நெஞ்சுக்கும் என் தாவா கட்டைக்கும் என்னுடைய முகவாய் கட்டைக்கும் நடுவிலே தான் அவங்க தலை இருந்துச்சு. என் மடியில் படுத்திருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தலையை நான் நெஞ்சோடு சேர்த்து அணைத்திருந்தேன். என் நெஞ்சு குழிக்கும் என்னுடைய முகவாய் இந்த வாயுடைய தாவா கட்டைக்கு நடுவில் பைன நஹரி வ சத்ரி இரண்டுக்கும் நடுவிலே தான் பெருமானுடைய தலை இருந்தது. இப்படி பிடித்திருந்தேன். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் பிரிந்தது. அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், சக்கராத்துடைய சிரமப்பட்டார்கள் என்று நான் கண்ணால் பார்த்தேன். அதோடு அந்த எண்ணத்தை, பழைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன்ட்டான். அல்லாஹ் அக்பர். எல்லா இடத்திலே மிக நெருங்கிய மிக மிக சய்யிதுல் அன்பியா அவர்கள், சய்யிதுல் பஷர் அவர்களும் சக்கராத்திலே கஷ்டப்பட்ட நிலையை நான் பார்த்த பின்பு, கஷ்டப்பட்டு மூத்தா போனா அது சரியில்லை, டக்குன்னு மூத்தா போயிட்டா அது நல்லதுன்னு நினைச்சேனே, அந்த சிந்தனையை நான் மாத்திக்கிட்டேன். நல்லடியார்களுக்கும் கூட சக்கராத் இருக்கிறது என்பதா நான் தெரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அவ்வளவு சிரமப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன் என்று அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா பெட்ல மூத்தா போயிட்டா அவர் நல்ல மூத்து, ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி வந்தாரு, களிமா சொன்னாரு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாரு, அல்லாஹ் சொன்னாரு, தண்ணி வாங்கி குடிச்சு அப்படி லேசா போயிடுச்சுக்கிறோம். இல்லை, அவர்களுக்கு உள் என்ன வேதனை இருக்கும். 7 கடல் தண்ணீரை குடித்தாலும் கூட அந்த தாகம் அடங்காது. அந்த மாதிரி தாகம் சக்கராத்துக்கு. அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த மூத்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கொடிய வேதனைகளை விட்டும் அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உலகத்திலே ரொம்ப எளிமையான மரணம், வேதனை இல்லாத, சோதனை இல்லாத, சிரமம் இல்லாத, எறும்பு கடிச்சா என்ன வலிக்குதோ அதை விட எளிமையான மரணம் என்று சொன்னால் சக்கராத்துடைய ஷஹீதுடைய மூத்து தான். ஷஹீதில் அவன் கழுத்தை வெட்டி உடம்பை துண்டு துண்டாக்கி வெடிகுண்டு வச்சு கைகால் செதறி மூத்தா போறதான்னு நினைக்கிறோமே, எறும்பு கடித்தால் ஏற்படக்கூடிய வேதனையை விட ரொம்ப லேசான வேதனை தான். அப்போ நண்பர்களே, சில பேர் நாம இறக்கப்படுறோம், என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாம் எங்களை சந்தோஷமாக வச்சிருக்கான் சொர்க்கத்தில்னு சொல்லுவாங்க. அதனால நாம் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காசா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு அல்லா, பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு அல்லா, இஸ்லாத்தை உயர்த்தி காட்டு அல்லா, காஃபிர்களுடைய சோதனை தலங்களாக எங்களை நீ ஆக்கி விடாதே ரப்பே என்றெல்லாம் அல்லா இடத்துல நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாம அல்லாஹு தாலாவை இவற்றையெல்லாம் கண்டும் காணாதிருப்பதாக நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட பயான் இது, நான் முடித்துக் கொள்கிறேன். கடைசியா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லுகிறான், ஃபந்தகம்னா மின்ஹும், இதில் நாம் சும்மா விட்டோமா, கொஞ்ச காலம் விட்டு வைத்திருந்தோம், கடைசியிலே அவர்கள் அத்தனை பேரையும் பழி வாங்கினோம், ஒருத்தரை கூட விடல, அத்தனை பேரையும் தேடி தேடி யாரெல்லாம் இதில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேரையும் பழி வாங்கினோம். அவர்களை கொண்டு போய் கடலிலே மூழ்கடித்து சாகடித்தோம். நம்முடைய ஆயாத்துக்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள், அதிலே அவர்கள் பொடுபோக்காக இருந்தார் என்ற காரணத்தினால் அத்தனை வங்காஃபிர்களையும், இஸ்லாத்தின் எதிரிகள் அத்தனை பேரையும் இல்லாது ஆக்கினோம், அழித்து ஒழித்தோம், ஒருவரை கூட விட்டு வைக்கவில்லை. பூமியிலே பலகீனமானவர்கள், சிறுபான்மையினர் என்று யாரை பற்றி எல்லாம் அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மஷாரிகல் அர்லி வ மகாரிபிஹா, பூமியின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை அத்தனை ஊர்களையும் அவர்கள் கையிலே ஒப்படைத்து கொண்டார்கள். மொத்தமா இவங்கள்ட்ட புடுங்கி அவர்கள் கையிலே ஒப்படைத்து விட்டோம். இப்படித்தான் துன்யா, இப்படித்தான் சரித்திரம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் சரித்திரம் அப்படித்தான். பைத்துல் முகத்தஸ் ஒரு 100 வருஷம் யஹூதிகள் கையில் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின் உமர் நாயகம் போய் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றிட்டான்.
அதுக்கு பின்னாடி ஹிஜ்ரி 550 வரையிலையும் 500 வருட காலங்கள் முஸ்லிம் கையில வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 100 வருடங்கள் மறுபடியும் யகூதிகள் கையில் இருந்துச்சு. யகூதிகள் கையில அந்த பைத்துல் முகத்தஸ், ஜெருசலம், பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ் எதிரிகள் கையில் இருந்துச்சு. 650 சுமார் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அல்லாஹ் தஆலா அம்சான். அவங்க வந்தாங்க. அத்தனை பேரையும் சிலுவை போர்களில் அவர்கள் ஜெயித்து கடைசியாக மீண்டும் முஸ்லிம்கள் கையில் அல்லாஹ் தஆலா இந்த பலஸ்தீனை கொடுத்துட்டான். ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஹிஜ்ரி 650 இருந்து சுமாராக 1000 வருடங்கள், ஹிஜ்ரி 1500, 900 வருடங்கள் முஸ்லிம் கையில் தான் இருந்துச்சு பலஸ்தீன். யாரும் கிட்ட கூட நெருங்க முடியல. பைத்துல் முகத்தஸ் கிட்டையோ பலஸ்தீன் காசான்னு சொல்றோமே, 900 வருடம் முஸ்லிம் கையில் இருந்துச்சு. சுமார் 1945 வாக்கில் 2ஆம் உலக போருக்கு பின்பு இஸ்ரேலில் இன்றைய யகூதிகள் கையில மீண்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ப இன்னும் கொஞ்சம் காலம் மறுபடியும் அல்லாஹ் பிடிங்கி நம்ம கையில கொடுத்துருவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மஷாரிக்கல் அர்லி வ மகாரிபிஹா, பூமியின் கீழ் திசையிலிருந்து மேல் திசை வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை அத்தனையும் பிடுங்கி யாரை பலகீனமானவர்கள் சிறுபான்மையினர் என்று கருதி கொண்டிருந்தாயோ அவர்கள் கையிலே ஒப்படைத்து விட்டேன். பாரக்னா ஃபிஹா வ தம்மத் கலிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயீல பிமா சபரு வ தம்மர்னா மா கான யஸ்னு ஃபிரௌன் வ கௌமுஹு வ மா கானு யஅரிஷூன். ஃபிரௌன் கூட்டத்தார்களையும் வேரோடு அழித்து விட்டு முஸ்லிம்களை தலைநிமிர்ந்து வாழச் செய்தேன் மூசா நபி காலத்திலேயே. அதற்கு பின் சரித்திரம் திரும்ப திரும்ப அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச காலம் அல்லாஹ் வச்சிருப்பான், திரும்ப அல்லாஹ் தஆலா அவங்கள முஸ்லிம்கள்ல அநியாயம் அட்டகாசம் அதிகமாகிற பொழுது மறுபடியும் புடுங்கி காஃபிர்களுக்கு கொடுப்பான், திரும்ப எடுப்பான், திரும்ப கொடுப்பான். காஃபிர்கள் ஒரு 100 வருடம் 1000 வருடங்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் காஃபிர்கள். பின்பு அல்லாஹ் தஆலா அப்படியே மொத்தமாக பிடுங்கி இஸ்லாமியர்கள் கையிலே கொடுத்தான். இஸ்லாமியர்கள் கையிலே 900 வருஷம் அல்லாஹ் கொடுத்தான். மொத்த இந்தியா அகண்ட பாரதம் சொல்றாங்களே, இந்தியா மட்டுமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா, அதே மாதிரி இலங்கை என்று ஒட்டுமொத்த இந்தியாவை இஸ்லாமியர்கள் கையிலே அல்லாஹ் 900 வருஷம் கொடுத்திருந்தான். அதுக்கு பின்னாடி அவங்க கையிலிருந்து வாங்கி கிறிஸ்துவர்கள் கையில கொடுத்தான். அது ஒரு 300 வருஷம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்துச்சு. இப்ப அவங்க கையிலிருந்து பிடிங்க அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இப்ப இன்னொருத்தர் கையில கொடுத்திருக்கான். மீண்டும் நடக்கும். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ். இப்படித்தான் காலங்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். ஒருத்தர் கையில கொடுக்க மாட்டோம். காலங்கள் இப்படி சுற்றி கொண்டே தான் இருப்போம். மீண்டும் வரும். நாம் எல்லாம் ஆண்ட பரம்பரை. இது மீண்டும் ஒரு முறை ஆள நினைத்தால் என்ன குறை? மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு நம்ம கையில ஆட்சியை கொடுப்பான். எப்பங்க? நீ அல்லாஹின் முன்னால் பணிந்து விடு. அந்த மொத்த முஸ்லிம்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க அனைவரும் தொழுகையாளியாக மாறிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்குகளை ஏற்று நடங்கள். ஹலாலானதை சாப்பிடுங்க, ஹராமானதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொஞ்சோன்னு உலகத்தை சந்தோஷமா வச்ச உடனே ஹராமின் பக்கம் சுத்துறது, அப்படி வாழ்க்கையை வாழாதீர்கள். ஒரு சோறு தின்றாலும் வீட்டுல ஒரே ஒரு நேரம் பழைய சோறு சாப்பிட்டாலும் ஹலாலா சாப்பிடுங்க. ஹராமா சம்பாரிச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்படாதீங்க. யாராவது கொண்டு வந்து உங்க முன்னாடி பண்டிகரியை கூட திம்பீங்களா? யாராவது மாட்டு சாணியை முன்னாடி திம்பீங்களா? திங்க மாட்டோம். ஐயா அசிங்கம், அது ஹராமு, அது தப்புன்னு சொல்றோம். அது எப்படி மாட்டு சாணி ஹராமோ, அது எப்படி பண்டிகரி ஹராமோ, அதே மாதிரி வட்டி காசும் ஹராம் தான். அதை எப்படி உள்ள உழையாத, அதுக்குள்ள கால் வைக்காத, ஹலாலா சம்பாரிச்சு வீட்டுக்குள்ள பழைய சோறு தின்னு உன்னை அல்லாஹ் வாழ செய்வான். மீண்டும் உன்னை அல்லாஹ் தஆலா உலகத்தை இஸ்லாமியர்கள் கையிலே கொடுப்பான். இந்தியாவை இஸ்லாமியர்கள் கையிலே அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாரா இருக்கிறான். நீ அல்லாஹ்வின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ பழகி கொண்டால் திரும்ப அல்லாஹ் ஆட்சியை நம்ம கையில கொடுப்பான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.